கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்த வருஷம் ஐபிஎல்ல ஆர்சிபியோட பிளான் என்ன? ஏகப்பட்ட கமெண்ட்ஸ், ஏகப்பட்ட டிஎம் அதை பத்தி வந்துருந்துச்சு. நம்ம சாம்பியன்ஸ் ஆஃபில பிஸியா இருந்ததுனால அதை விட்டுட்டோம். ஸோ இப்போ ஆர்சிபியோட மாஸ்டர் பிளான் என்ன? டிகே என்ன மாதிரி யோசிப்பாரு? அட் த சேம் டைம் விராட் கோலி எப்படி ரஜத் பட்டிதரை வச்சு மூவ் பண்ணுவாரு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ரொம்ப முக்கியமா இந்த ஒரு வருஷம் டிராஃபியை ஜெயிக்கணும் அப்படின்னா ஆர்சிபிக்கு பர்ஃபெக்டான பிளேயிங் 11 வேணும். என்ன பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெட்டரான பிளேயிங் 11 செட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே அந்த பிளேயர்ஸ் யாருமே ஃபார்ம்ல இல்லை. இது எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னா 2016 இருந்த பிரைம் ஆர்சிபியை ஞாபகப்படுத்துது. ஸோ அவங்களுடைய பிளேயிங் 11 பார்த்தோம் அப்படின்னா தரமான பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ டாப் ஆர்டர்ல விராட் கோலி, ஸோ அதுக்கப்புறம் ஒரு சேன் வாட்சன், கேஎல் ராகுல் மாதிரியான பயங்கரமான பிளேயர்ஸ் இருந்தது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயிங் 11 இருந்தது. ஆனா அங்க இருக்கக்கூடிய யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ ஆர்டர்ஸை மாத்தி இறக்கி விட்டாங்க. செயின் வாட்சனுக்கு நம்பர் 5, நம்பர் 6 பொசிஷன்லாம் கொடுத்தாங்க. அதே மாதிரி சச்சின் பேபி மாதிரியான ஒரு யங்ஸ்டரை யூஸ் பண்றதுன்னு ஆயிடுச்சு. அவரை வந்துட்டு ஒரு 1 டவுன், அதுக்கப்புறம் இல்லைன்னா விராட் கோலிக்கு மேலேயோ கீழேயோ இந்த மாதிரி கூட ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம். ஆனா பிளேயிங் 11 கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாம விட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ அதை மட்டும் பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்ப இருந்த கெயில், விராட் கோலி அவங்க இருந்த அந்த பிளேயிங் 11 செட்டப்புக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டிராஃபி அடிச்சிருப்பாங்க. ஸோ ஃபைனல்ல கூட ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு மாதிரி கிளம்பிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. ஆனா நீங்க டாப் 3 நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க போனதுக்கு அப்புறம் டீம் அப்படியே டோட்டல் கொலாப்ஸ். அது ஆகக்கூடாது அப்படின்னா மிடில் ஆர்டர்ல இருக்கக்கூடிய சுமையா மாத்தணும். போன தடவை அவங்க பண்ணல. ஆனா இந்த தடவை பெர்ஃபெக்டான பிளேயிங் 11 அமைச்சிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ மேல ஃபில் ஷார்ட் அண்ட் விராட் கோலி ஒருத்தர் வந்துட்டு பயங்கர எக்ஸ்ப்ளோசிவ் ஆடுவாரு. விராட் கோலி பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் நிக்கணுங்கிற மாதிரி பார்ப்பாரு. ஒன் டவுனை பொறுத்த வரைக்கும் ரஜத் பட்டிதர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லியாம் லிவிங்ஸ்டன், ஒரு ஜித்தேஷ் சர்மா, ஸோ ஒரு குருநால் பாண்டியா. ஸோ இந்த மாதிரியான லைன் அப் வரும்போது ஸோ மிடில் ஆர்டர் சேஃபா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்வேன். இன்கேஸ் எடுத்த உடனே ஒரு 2 ஓவர் 3 ஓவர்லேயே ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் போயிட்டா கூட குருநால் பாண்டியாவை மேல அனுப்பி ஸோ அந்த இடத்துல ஒரு நீட்டான ரோல், அட்லீஸ்ட் ஒரு 120 டார்கெட் போற அளவுக்காவது நீட்டா அவரை வந்துட்டு ரொட்டேட் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன் இருக்கு. ரொமேரியா ஷெப்பர்ட்ல பிளேயிங் 11 இருந்தாரு அப்படின்னா அவருடைய கேமியாவும் இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் பிளேயிங் 11 பர்ஃபெக்டா இருக்கு. ஆனா பிளேயிங் 11ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் ஃபார்ம்ல இல்ல. ஜேக்கப் பெத்தலுக்கு இன்ஜரிங்க வருவாருனாலே தெரியல. அட் த சேம் டைம் குருநால் பாண்டியா பொறுத்த வரைக்கும் இப்ப லேட்டஸ்ட் டைம்ல வந்துட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருக்காரு. ஸோ அதே மாதிரி லியாம் லிவிங்ஸ்டன் டோட்டல் ஃபார்ம் அவுட். ஃபில் ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசா எதுவும் கிடையாது. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 3 இன்னிங்ஸா தான் பார்த்தோம் அப்படின்னா சம ஃபார்முக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ எனிவே ஓரளவுக்கு ஆர்சிபி டீம் உடைய பிளேயிங் 11 நல்லா இருக்கு. பிளேயர்ஸ் மட்டும் ஃபார்ம்ல இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சரி, அவங்களுடைய மாஸ்டர் பிளான் என்னவா இருக்கும்? தினேஷ் கார்த்திக் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ பெட்டர் பிளேயிங் 11 கொடுத்தா மட்டும் பட்டாம ஸோ ஃபர்ஸ்ட் பவர் பிளேக்குள்ள மேக்ஸிமம் டோட்டலா போட பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க ஆடுறது சின்னசுவாமி ஸ்டேடியம். ஸோ கண்டிப்பா அது ஒரு எக்ஸலன்ட் பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் 6 ஓவர் என்னாலும் சரி விராட் ஆகட்டும், ஃபில் ஷார்ட் ஆகட்டும் அந்த ஒரு ஃப்ரீடமை கொடுத்து பயங்கரமா ஆடுபா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுல கீ பிளேயரா இருக்க போறது ஃபில் ஷார்ட் தான். ஸோ அவரு தான் மிக முக்கியமான பிளேயர். ஏன் அப்படின்னா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலுமே அவர் வந்துட்டு பவர் பிளேல ஆக்சுவலேட் பண்ண பார்க்கணும். அவர் வந்துட்டு மைல் ஸ்டோன் ஒரு 50, 100 இப்படியெல்லாம் பார்க்காம ஒரு 10 பால் 15 பால் பிடிச்சி 30 ரன் 40 ரன் இந்த மாதிரி அடிச்சு கொடுத்து ஒரு டோனை செட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய ரஜத் பட்டிதர், விராட் கோலி இவங்க எல்லாருமே கேமை 200 ரன் அப்படிங்கிற மார்க்குக்கு எடுத்துட்டு போவாங்க. ஸோ அவங்களுடைய பிளேயிங் 11 நோக்கமே என்னவா இருக்கும் அப்படின்னா ஸோ அவங்க 200 ரன் கன்சிஸ்டண்டாக போடணுங்கிற மாதிரி யோசிப்பாங்க. எக்ஸலன்ட் பேட்டிங் ரேங்க், செகண்ட் பேட்டிங் ஆடுறவங்க பேட்டிங் பவர்ஃபுல்லாக இருந்தால் சேஸ் பண்ணிடுவாங்க. மறக்கக்கூடாது, பல தடவை சேஸ் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே 200+ டோட்டல் சேஸ் பண்ணியிருக்காங்க. பல டீம்ஸ் வந்து இந்த இடத்துல பயங்கரமாக ஆடி இருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பாக எவ்ரி மேட்ச் 180 to 200 அப்படிங்கிற மாதிரி போடணும். அதுக்கு அந்த இனிஷியல் டோன் செட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் டிகே கண்டிப்பாக நீ போய் சுத்துப்பா, உனக்கு என்ன தோணுதோ பண்ணி, நீ தொடர்ந்து 4 மேட்ச் டக் அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு உரிமையை ஃபில் ஷார்ட்டுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க. ஸோ ஃபில் ஷார்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ஆடுறாரா? விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் பொறுமையா ஆட போறாரு. ஸோ அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு மேபி எக்ஸ்ப்ளோசிவா ஆடலாம். ஸோ இல்லைன்னா பொறுமையா ஆடலாம். ஸோ அதுக்கப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன் பொறுத்த வரைக்கும் சுத்தர வேலை தான். ஸோ அவருக்கு அந்த எக்ஸ்ப்ளோசிவ் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஜித்தேஷ் சர்மா, ஸோ அதுக்கப்புறம் குருநால் பாண்டியா, ஸோ அதுக்கப்புறம் டிம் டேவிட் அப்படிங்கும் போது ஸோ கண்டிப்பா ஒருத்தர் நின்னாடுவாரு, ஒருத்தர் வந்துட்டு பயங்கர எக்ஸ்ப்ளோசிவ் ஆடுவாரு. ஸோ இந்த மாதிரி செட்டப்ல தான் போவாங்க. 200 ரன் அப்படிங்கிறது அவங்களுடைய மார்க்கா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் பவர் பிளே முடியும் போது ஒரு 50 no loss அப்படி இல்லைன்னா 50 for 1 இந்த மாதிரி இருந்தா கூட ஆர்சிபிக்கு ஓகே தான். மீதி இருக்கக்கூடிய 15 ஓவர்ல ஒரு 150 அப்படிங்கிற மாதிரி ஈஸியா அடிப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ இது போக 7 ஹோம் மேட்சஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஹோம் மேட்சஸை லூஸ் பண்ணவே கூடாது. ஸோ கண்டிப்பா ஹோம் மேட்சஸ் வின் பண்ணிட்டாலே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஹோம்ல ஒரு 5 மேட்சஸ் வின் பண்ணும். இப்போ WBL யாரெல்லாம் நோட் பண்றீங்கன்னு தெரியல. உமன்ஸ் பிரீமியர் லீக்ல ஸோ சுமித்தி மந்தா தலைமையில பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த தடவை பேக் டு பேக் ஹோம் மேட்சஸ் வந்துட்டு லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்னசுவாமிலே வந்து மற்ற டீம் அடிக்கிறதுக்கான ரீசன்
ரீசன் என்ன அப்படின்னா எக்ஸலன்ட் பேட்டிங் ட்ராக் சும்மா முழுன்னு இருக்குதுங்க. பயங்கரமா ஆடுறாங்க விமன்ஸே. ஸோ அப்போ கண்டிப்பா மென்ஸும் ஆடுவாங்க. ஸோ ஹோம் மேட்சஸ் கண்டிப்பா லூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 7 மேட்ச்ல அட்லீஸ்ட் 4 to 5 வின் பண்ணா கூட மீதி இருக்கக்கூடிய அவேல ஒரு 3 வின் பண்ணி நீட்டான பொசிஷன்ல ஆர்சிபி போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதுதான் அவங்களுடைய பிளான். ஸோ இதெல்லாம் நீ எப்படி சொல்ற, சும்மா வாய்க்கு வந்தது அடிச்சு விடுறியா அப்படின்னு கேட்டா ஸோ அதெல்லாம் கிடையாது. ஸோ தினேஷ் கார்த்திக் ஆல்ரெடி இதை பத்தி பேசியிருக்காரு. ஆக்ஷனுக்கு முன்னாடியே எந்த பொசிஷன்ல யார் யார் ஆடணும், 15வது ஓவர்ல இருந்து 20வது ஓவர் வரைக்கும் ஸ்ட்ரைக் ரேட் யார் வச்சிருக்கா, இந்த பொசிஷன்ல யார் ஆடுவா, என்ன பொறுத்த வரைக்கும் 5வது ஓவர்ல இருந்து 20வது ஓவர் வரைக்கும் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்தாரு. அதை பேஸ் பண்ணி தான் லியாம் லிவிங்ஸ்டன், அது மட்டும் இல்லாம ஃபில் சால்ட், இவங்க எல்லாரையுமே சூஸ் பண்ணி எடுத்திருக்காருங்க. கம்ப்ளீட் டேட்டா வச்சு தான் அவர் நீட்டா பிக் பண்ணியிருக்காரு. அதுபடி அவருடைய டார்கெட் அதுதான். ஸோ கண்டிப்பா பவர் பிளேக்குள்ள அவருக்கு ஒரு 50 ரன் வேணும். லாஸ்ட் 5 ஓவர்ஸ் வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 50-60 ரன் வேணும். மிடில் ஓவர்ஸ்ல அந்த 100 ரன் அடிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டரோ மிடில் ஆர்டர் பேட்டரோ வேணும். ஸோ இதை தான் பார்த்துருக்காங்க. ஸோ 200 டோட்டல் ஈஸியா சின்ன சுவாமியில போடணும். அட் த சேம் டைம் பவுலிங் யூனிட் வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கணும். இதுதான் அவருடைய கம்ப்ளீட் பிளானு. ஸோ இந்த பிளான் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு. ஐ மீன் பிளேயர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ ஆர்சிபி நல்ல பொசிஷன்ல குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. தட்ஸ் வீடியோ வைஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ஆர்சிபியோட பிளானை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ பவர் பிளேல நினைக்கக்கூடிய ரன் ரேட்டை நம்மளுடைய ஃபில் சால்ட் தருவாரா இல்லையா? அட் த சேம் டைம் டெத் ஓவர்ஸ் எல்லாம் போட போறது யாரு, பவுலிங் யூஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் பிளேயிங் லெவனை தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ மறக்காம இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.